ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால்பாறைக்கு ஒரு விசிட் பண்ணலான்னு போயிருந்தோங்க. ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலில் நம்மளால் தாங்கவே முடியலைங்க. கோயம்புத்தூரில் பயங்கரமாக வெயில் இருக்குது. சரிப்பா நம்ம கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே வால்பாறை தான் போகலான்ட்டு போனோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நாங்கள் போய் மழை வந்தனால ரிட்டன் வந்துட்டோம். போக முடியல, மலையே ஏற முடியலைங்க, வந்துட்டோம். சரி, இந்த டைம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருட்டாங்க இல்லைங்களா, அதனால் சரி அப்படியே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். செம வெயில் தான். நம்ம இங்கே கொஞ்சம் ஒரு உள்ள என்ட்ரன்ஸ் போகிற வரைக்குமே வெயில் தாங்க. அப்புறம் கிளைமேட் வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வால்பாறைக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அப்படியே போகிறது தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இடமெல்லாம் சூப்பராக இருக்குங்க. போகிற வழியில் நிறைய மங்கீஸ் பார்த்தோங்க, நிறையா உட்காந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் அதை தாண்டி தான் போனோம். அப்புறம் வரியாடு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணி போனோங்க. எவ்வளோ ஹில்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள், மலையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நம்ம எப்போவுமே நம்ம போக முடியாது இல்லைங்களா. இந்த லீவு டைமில் நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிற டைம் நம்ம போய்க்க வேண்டியதான். போயிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே முன்னாடி மேலே போகிற இடத்துலையே ஒரு டீ ஸ்டால் இருக்குது. நம்ம குடிக்கிற டீயெல்லாம் என்னங்க, அவங்க ரியலாக அப்படியே அந்த தேயிலை பறித்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க டீ. நல்லா டீ குடிச்சிட்டு அப்படியே போய் பாருங்கள், இப்போ நாங்கள் ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ போன டைமில் கொஞ்சம் கூட்டம் இல்லைங்க, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். நாங்கள் இடைநாள் போனனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. நம்ம அந்த டேமில் தான் ஃபுல்லாக கூட்டமாக இருந்தாங்க. செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க தண்ணி. இப்போ பாருங்கள், நாங்கள் அப்படியே போயிட்டு இப்போ ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். போகிற வரைக்குமே வெறும் செடி கொடியாக தான் இருந்தது. நாங்கள் நின்று அப்படியே ஸ்டில் எடுத்துகிட்டே நாங்கள் போனோம். இப்போ மேலே தான் ஏறிட்டுருக்கு. இந்த சைடு தான் ஃபுல்லாக வரியாடு நடமாடுற இடம்னு போட்டிருந்தாங்க. இங்கே தான் பார்த்தோம், மானெல்லாம் இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்குறோம். ஒரு இடத்துல போகிற வழியில் ஒரு இடத்துல நின்று நாங்கள் சாப்பாடெலாம் செஞ்சே கொண்டு போயிட்டோங்க. நல்லா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தயிர் சாப்பாடு, நம்ம நல்லா மாதுளம்பழம் எல்லாம் பறித்து அதில் மாதுளம்பழம் நல்லா பொரித்து உள்ளே போட்டு நல்லா சூப்பராக இருந்ததுங்க. தயிர் சாப்பாடு, வடை எல்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம் நாங்கள். ஏன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி வெளியில் அவுட்டரெலாம் போகிறதா இருந்தால் நான்வெஜ் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வெஜ்ஜாக இருந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் நல்லா குளுகுளுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால நாங்கள் சரி தயிர் சாப்பாடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோம். இது பாருங்கள், கண்ணுக்கு எட்டின தூரம் வெறும் தேயிலை தான், எஸ்டேட்டு தான் பாருங்கள். ஃபுல்லாகவே அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க. எப்படி இவ்வளோ ஒரு அழகாக இங்கே தாங்க நிப்பாட்டினோம். இந்த கடையில் டீத்தூள் 1 கிலோ வாங்கினோம். டீத்தூளும் வாங்கிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டீ. இங்கே தான் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போனோம். திருப்பி கன்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கிறோம். போகிற வழியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். தேயிலை இது எஸ்டேட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் இதில் எப்படி தான் இந்த வெயிலில் எப்படி உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு தான் தெரியல. ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கெல்லாம். ரொம்ப இந்த பக்கம் சுத்தமாக ஹில்ஸ் ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அந்த கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுதுங்க. அது வரைக்குமே வெயிலாக தான் இருக்குது. நம்ம காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கோம், ஏசினால தெரிய மாட்டேங்குது. வெளியிலனா செம்ம வெயிலாக தான் இருக்குது. ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், அப்படியே அது ஃபுல்லாகவே மலை சைடு வெறும் செடி கொடி நிறையா இருக்குது. கீழேலாம் பார்த்தோன்னா அப்படியே எஸ்டேட்டு தாங்க, ஃபுல்லாகவே எஸ்டேட்டு தான் இருக்குது. செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நிறைய தைல மரம், யூக்லிப்டஸ் அந்த மரம் நிறைய இருந்துச்சு. தைல மரம், மூங்கில் மரம் எல்லாமே இருந்துச்சு. இது நம்ம எப்போவுமே பார்க்க மாட்டோம் இல்லைங்களா. எப்போவாவது நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க லீவை நம்ம ஒரு சாக்காட்டாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி போனால் தான் உண்டு, இல்லைன்னா நம்ம எங்கே போகிறதில்ல. இப்போ அது அப்படியே ஃபுல்லாக போயிட்டே இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அழகாக இருந்துச்சுங்க இந்த ட்ரீ எல்லாம். அதனால தான் நான் வீடியோவில் எடுத்து காமிச்சேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி அவுட்டரில் இந்த மாதிரி போயிருக்கீங்கங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் வர போகிறோம். மேலே இந்த சைடு தான்
ஃபுல்லாகவே எஸ்டேட்டு தாங்க. இங்கே உள்ளே வந்தோடனே இந்த பக்கம் வந்தோடனே சரியான கிளைமேட்டு சூப்பராகிருச்சு. ரொம்ப இதாக இருந்ததுங்க. ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அது வரைக்குமே முன்னாடி நம்ம வர்ற வரைக்கும் வெறும் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஹீட்டாக தான் இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எஸ்டேட் தான். அப்புறம் நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் வந்துட்டோம், டவுனுக்குள்ளே வந்துட்டோம். நிறைய வீடுங்க, எல்லாம் அடுக்கடுக்காக மாடி மாடியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே ஒரு கடையில் நிறுத்தி சாக்லேட் எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்க கேட்டாங்க. ஹோம்மேட் சாக்லேட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோம். டார்க் சாக்லேட்டு இந்த மாதிரி சாக்லேட்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ திருப்பி நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டோங்க. இனி வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வந்துச்சுன்னா போகிற வழியிலே ஒரு சாமி கோயில் ஒன்று இருந்துச்சு. பார்த்தோம், கோயிலும் பார்த்தோம். பார்த்துட்டு எஸ்டேட் வழியாக இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போய் அந்த என்ட்ரன்ஸில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் எங்கே வரணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு இப்போ வந்தாச்சு. செம்ம தண்ணிங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். காலையில் நாங்கள் உள்ளே இங்கே வரும்போது மணி 11 இருக்குங்க. 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நாங்கள் தண்ணிக்குள்ளே தான். ஒரே ஆட்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. கிளைமேட்டுக்கும் அந்த தண்ணி நல்லா ஐஸ் மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா திருப்தியாக குளிச்சுட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த இடத்த சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கரெக்டாக பாருங்கள், சன் இது கீழே வந்து சன் பாத் பண்ணாங்க எல்லாம் பசங்கள்லாம். சன் கரெக்டாக வந்து அந்த தண்ணியில் விழுகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் வர்ற வழியில் எல்லாம் முடிச்சுட்டு வர்ற வழியில் தேன் அப்படியே டேரெக்டாக எடுத்து கொடுக்குறவரு ஒருத்தர் பார்த்துருந்தோம். அவர்கிட்ட 1 லிட்டர் தேன் வாங்கினோம். வெறும் 600 தான் சொன்னாங்க. ஆனால் ஒரிஜினல் தேன் அவர் செக் பண்ணியே கொடுக்குறாரு. இவர் தான் அங்கேருந்து உள்ளேருந்தே எடுத்துகிட்டு வர்றவங்க டேரெக்டாக. உங்களுக்கு யாருக்காவது வேணுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் எங்கள் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படியே பக்கத்தில் ஒரு கடையில் போய் சுட சுட பஜ்ஜியும் டீயும் குடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆளுக்கு குழந்தைங்களுக்கு பஜ்ஜி வேணும்னு சொன்னப்போ நல்லா சுட சுட போட்டு கொடுத்தாங்க. மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே. இப்போ நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வரும்போது எப்படியோ மணி 8:30 ஆகி போச்சு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் அவ்வளோதான் நம்ம பக்கத்தில் அப்படியே நம்ம அந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்தோம். சுற்றியும் அழகாக இருந்துச்சு. மலையெல்லாம் சுற்றி அந்த டீ கடைக்கு பேக் சைடில் ஃபுல்லாகவே எஸ்டேட்டு தாங்க. அது அப்படியே அவங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து டீ தலையை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி டீ போடுவாங்களாமா. அப்படியே பாருங்கள், பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டீ அருமையாக இருந்துச்சுங்க. டீ வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், சூப்பரான இன்றைக்கி ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.